இன்னைக்கு நம்ம பிரதி சமையல்ல பார்க்க போறது எள்ளு ஃபில்லிங் வச்ச கொழுக்கட்டை, எள்ளு பூரணம் கொழுக்கட்டை. வாங்க இனி இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம பிரதி சமையல்ல ஏற்கனவே தேங்காய் வெல்லம் வச்ச பூரணம் கொழுக்கட்டை மோதக் ரெசிபி பார்த்தாச்சு, பால் கொழுக்கட்டை பார்த்தாச்சு, பிடி கொழுக்கட்டையும் பார்த்தாச்சு. இனி நம்ம எள்ளு கொழுக்கட்டையும் பார்த்துடலாம். நீங்க இந்த ரெசிபிக்கு கடையில வாங்குற கொழுக்கட்டை இடியாப்ப மாவு அது கூட யூஸ் பண்ணலாம். இல்லாட்டா வீட்லயே கூட நம்ம அந்த மாவை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் 2 கப்பு பச்சரிசி நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு அதை இந்த மாதிரி ஒரு துணியில காய வைங்க. அது ரொம்பவும் காஞ்சிடக்கூடாது. லைட்டா அதுல ஈரம் இருக்கும்போது அதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இப்போ பொடி பண்ணின மாவை நல்லா ஜலிச்சுக்கணும். இப்போ நம்ம ஜலிச்சு வச்ச மாவை இந்த மாதிரி ஒரு கடாயில போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மாவுல லைட்டா ஈரம் இருக்கும், ஸோ அதெல்லாம் போகணும். அதுக்காக நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி. இனி பூரணம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு 2 கப்பு மாவுல தான் நான் செய்ய போறேன் கொழுக்கட்டை. அதனால நான் 1 கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். 1 கப் வேர்க்கடலையை நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இதில் இருக்க அந்த தோலெல்லாம் இந்த மாதிரி வெளியில வந்திருக்கு. ஸோ அந்த தோலெல்லாம் நம்ம லைட்டாக ஊதுனாலே அது பறந்துடும். தோலெல்லாம் நீக்கிட்டு இனி இது கூட நான் ஒரு 1/2 கப்பு எள்ளு, அதாவது எவ்வளவு வேர்க்கடலை எடுக்கிறோமோ அதுக்கு பாதி அளவு எள்ளு. கருப்பு எள்ளு போட்டிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். என்கிட்ட கருப்பு எள்ளு இல்லை. நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தால் கருப்பு எள்ளை யூஸ் பண்ணுங்க. கூடவே நான் ஒரு 3 ஏலக்காய் எடுத்து அதில் தோலை நீக்கிட்டு உள்ள இருக்க சீடியும் கூட போட்டு நான் வறுத்துக்க போறேன். ஏன் எள்ளை முதல்ல கடலை கூட போட்டு வறுக்கலன்னா எள்ளு சட்டுன்னு வறுபட்டுரும், கடலைக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால கடலையை வறுத்துட்டு திருப்பி நம்ம எள்ளை கூட போட்டு வறுக்கலாம். இது கூடவே ஒரு 3 தேங்காய் சில்லு, ஒரு 3 துண்டு தேங்காவை இந்த மாதிரி கீறி அதையும் இது கூட போட்டு லைட்டா சூடு ஆனாலே போதும். அந்த தேங்காய் ரொம்ப வறுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டா வறுத்துக்கோங்க. வறுத்தாச்சு, போதும். இனி சூடு ஆறுறதுக்கு நம்ம வச்சுட்டு கூட அந்த வெல்லப்பாகு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் இதுக்கு ஒரு 200 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இது எனக்கு கல்லெல்லாம் இல்லாத சுத்தமான வெல்லம். அதனால இதை நான் நல்லா இடிச்சு இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா சூடு ஆறிடுச்சு நம்ம வறுத்த பொருள் எல்லாம். இதை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ள மாற்றி முதல்ல நம்ம வறுத்து வச்ச கடலையை இந்த மாதிரி பொடி பண்ணிட்டு அப்புறம் அதே ஜாருக்குள்ள இந்த வெல்லத்தையும் கூட போட்டு ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். பாருங்க, இப்ப நம்ம பூரணம் ரெடி. பாத்தீங்களா, அந்த வெல்லத்தோட சேர்ந்து அந்த கடலை, எள்ளு, அதுல இருக்க எண்ணெய் இதெல்லாம் சேர்ந்து நல்லா அழகா ஆயிடுச்சு. இப்ப நம்ம வெளி மாவுக்கு நான் வறுத்து வச்சதுல இருந்து 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சீனியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி ஒரு பாத்திரத்துல 2 கப்பு தண்ணி, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, நல்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய், இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம அந்த தண்ணியை கொதிக்க வைக்க போறோம். தண்ணி நல்லா வெட்டி கொதிக்கணும். இப்போ அந்த நல்லா கொதிச்சுட்டு இருக்க தண்ணிய இந்த மாவுல கொஞ்சம் கொஞ்சமா விட்டு முழுசையும் 2 கப்பையும் ஊத்திராதீங்க. நமக்கு எவ்வளவு தேவைப்படும்னு தெரியல. அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இந்த மாதிரி நல்ல கொழுக்கட்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு இதை நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ மாவை தொட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். கையில இப்படி தொட்டா நம்ம கையில ஒட்டக்கூடாது. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்ப நமக்கு வெளி மாவும் ரெடி, பூரணமும் ரெடி. வாங்க இனி இதை நம்ம எப்படி கொழுக்கட்டையா செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இதனுடைய மோதக் ரெசிபில நான் எப்படி அந்த மோதகம் அச்சில செய்யறது, கையில அந்த சொப்பு செஞ்சு அதுக்குள்ள எப்படி பூரணம் ஃபில் பண்றதுன்னு காட்டி கொடுத்திருப்பேன். அதனால நான் அதை மாதிரி செய்யாம சோமாஸ் மாதிரி எப்படி நம்ம கொழுக்கட்டைய ஃபோல்ட் பண்றது, அதே மாதிரி உருண்டைகளா எப்படி பிடிக்கிறது, அது 2 தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம சோமாஸ் மாதிரி செய்யறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஜிப்லாக் பேக்கை இப்படி சைடெல்லாம் வெட்டி வச்சிருக்கேன். அந்த ஜிப்லாக் பேக்ல லைட்டா எண்ணெய் தடவிட்டு ஒரு நல்ல ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் உருண்டைய இந்த மாதிரி தட்டையா தட்டிக்கோங்க. நல்லா கொஞ்சம் பெரிய வட்டமா தட்டிட்டு இனி இதுல நான் அந்த பூரணத்தை வைக்க போறேன். அதுக்கப்புறம் வச்சுட்டு இந்த மாதிரி 2 பக்கத்தை ஃபோல்ட் பண்ணிட்டேன்னா அழகா நமக்கு சோமாஸ் மாதிரி வந்துடும். இதுக்கு நீங்க சோமாஸ் அச்சு இருந்தா கூட செய்யலாம். இல்லாதவங்களுக்கு, சோமாஸ் அச்சு இல்லாதவங்க பாருங்க, இந்த 2 சைடை நம்ம இப்படி எடுத்து ஃபோல்ட் பண்ணி அந்த ஓரங்களை ஒட்டி வச்சுட்டோம்னா அவ்வளோதான். பாருங்க, நமக்கு சோமாஸ் டைப்ல கொழுக்கட்டை ரெடி.
இப்போ உங்களுக்கு இந்த சோமாஸ்ல மடிக்கிற மாதிரி சைடில் ஓரங்களை மடிக்கணும்னா மடிங்க, இல்லைன்னா அதை நல்லா அழுத்தி சீல் பண்ணிட்டீங்கனாலே போதும். அந்த பூரணம் வெளியில் வந்துடாத அளவுக்கு அழுத்தி சீல் பண்ணிட்டாலே போதும். இந்த மாதிரி பார்டர் போடுறது உங்களுக்கு தெரிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு இப்போ இந்த சோமாஸ் மாதிரி மடித்த கொழுக்கட்டையை நம்ம அந்த இட்லி தட்டில் வச்சு ஸ்டீமில் வேக வைக்க போகிறோம். இப்போ உருண்டையாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு உருண்டை மாவு எடுத்து அதை இந்த மாதிரி சின்ன கிண்ணம் சொப்பு மாதிரி செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு நடுவில் திக்காவும் ஓரங்கள் கொஞ்சம் தின்னாவும் இருக்கட்டும். இனி இதில் நல்ல ஒரு ஸ்பூன் பூரணத்தை வைங்க. பூரணத்தை வச்சுட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி சின்ன மடிப்புகளாக பிடிச்சு அதை சீல் பண்ணிட வேண்டியதான். சீல் பண்ண பிறகுதான் நீங்கள் இதை உருண்டையாக இந்த மாதிரி உருட்டணும். அதுக்கு முன்னால் உருட்டினீங்கன்னா கொழுக்கட்டை பிஞ்சு உள்ளே இருந்து பூரணம் வெளியில் வந்துடும். சரி, இப்படியே எல்லா கொழுக்கட்டைகளையும் சோமாஸ் மாதிரி உருண்டையா பிடிக்கணும்னா உருண்டையா பிடிச்சு நம்ம இனி இதெல்லாம் ஆவியில வேக வைக்கலாம். இப்போ நீங்க கொழுக்கட்டைலாம் செஞ்சு முடிச்சு பூரணம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னு வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதை ஒரு ஜிப்லாக் பேக்ல போட்டு ஃப்ரீசர்ல போட்டுருங்க. உங்ககிட்ட மாவு இருந்துச்சுன்னா எப்போ வேணாலும் அந்த பூரணம் இருந்துச்சுன்னா உடனே நீங்க பூரணம் கொழுக்கட்டை பண்ணி சாப்பிடலாம். வாங்க இனி நம்ம ஆவில வேக வச்ச கொழுக்கட்டைகள் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, உருண்டையா இருக்க பூரணம்லாம் பாருங்க. நம்ம அந்த உருண்டை கொழுக்கட்டையில எவ்வளவு அழகா ஈவனா இருக்கு பாருங்க. வெளியில அந்த லேயர் எல்லாம் ஒரே திக்னஸா ரொம்ப அழகா வந்திருக்கு. இப்போ கருப்பு எள்ளு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உள்ள பூரணம் இன்னும் டார்க் கலர்ல இருந்திருக்கும். இது நம்ம வெள்ளை எள்ளுன்றதுனால அது கொஞ்சம் லைட்டர் ஷேட்ல இருக்கு. இந்த எள்ளு பூரணம் கொழுக்கட்டையை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு மறக்காம சொல்லுங்க. அதோட என்னுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறந்துடாம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.